இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலையே படக்கூடாது. கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கவே கூடாது. அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நல்லா துதிச்சு பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது எதிரிகள் அவங்களுக்குள்ளவே வெட்டுண்டு விழுவார்கள். நம்ம ஃபாதர் ஒரு பாட்டு பாடிப்பார்ல, துதிக்கும் போது என்ன சாத்தான் எப்படி நடந்து போவான்னு சொல்றாரா? ஓடி போவான். நம்ம துதி செலுத்தும் போதே சாத்தான் ஓடியே போயிடுவான், வெக்கப்பட்டு ஓடிடுவான். நம்ம நல்லா துதி செய்யும் போது சாத்தான் வெக்கப்பட்டு ஓடியே போயிடுவான். அதனால நம்ம இந்த நாட்கள் என்ன செய்யணும்? நல்ல நம்ம முழு பெடத்தோடு கூட கர்த்தரை நல்லா துதிச்சு நல்லா ஆராதிக்கணும். நம்ம பவுலும் சீலாவும் அப்படிதானே, அவங்கள அவ்வளோ அடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில உட்காவலரில் தொழு மரத்துல மாட்டி வச்சிருந்தாங்க. நடு ராத்திரியில அவங்களுக்கு எவ்வளவு உடம்புலாம் வலிச்சிருக்கும், ரத்த காயம், அடி. நமக்கு 2 அடி வாங்கினாலே தாங்காது, அத்தனை அடி வாங்கி ரத்த காயம். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் அவங்க ஆண்டவரை நல்லா பாடி துதிச்சு ஜெபம் பண்ண தொடங்கினாங்களாம். அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைஞ்சிச்சு. அதே தேவன் இன்னைக்கும் அவர் மாறாதவரா இருக்கிறாரு. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடி நம்ம ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம நல்ல சந்தோஷம், பிரச்சனைகள் வரும்போதுதான் நம்ம ரொம்ப அதிக சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நமக்காக யுத்தம் பண்றது நம்ம இல்லை, தேவன் தான் நமக்காக யுத்தம் பண்றாரு. இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஒரு பாட்டு படிச்சோம்ல, நம்ம துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நம்ம துதி செய்ய தொடங்குனா போதும், கர்த்தர் யுத்தம் செய்ய நமக்காக அவர் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கார். நம்ம செய்ய வேண்டியதுதான் நல்ல துதி மட்டும் செலுத்திக்கிட்டே இருந்தா போதும். அதுதான் போட்டுருக்கு. காலையிலே உமது கிருபையையும் இரவிலே இருளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்ற 4வது வசனத்துல, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். நம்ம துதி செஞ்சுட்டே இருக்கும் போது நம்மளை ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. அவருடைய செய்கையினால அப்படி நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிட்டே இருப்பாரு. என் பிள்ளை என்னை எப்படி துதிச்சு என் உள்ளத்தை மகிழ்ச்சி ஆக்குது, அப்ப நான் என் பிள்ளையோட உள்ளத்தை மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்கிக்கிட்டே இருப்பாரு. பிரசங்கி 11:5 வாஸ்து பாத்தீங்கன்னா, வயிற்றில் எலும்புகள் உருவாக்கும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆவியின் வழி இன்னதென்றும், ஆவி எங்கேயோ போகுது, அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போய் யாராவது ஆவியின் வழியை நம்ம பார்த்துருப்போமா? இல்ல. அதே போல கர்ப்பவதியின் வயிற்றுல